affiliate marketers ஏபி டெஸ்டிங்கை எப்படி லெவரேஜ் பண்ணலும். ஏபி டெஸ்டிங்கில் சிம்பிளாக என்னன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை ரெண்டு வகையில் கிரியேட் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறது தான் ஏபி டெஸ்டிங் சிம்பிளாக. உதாரணத்துக்கு ஒரு ஃபனல் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஃபனல் என்னன்னு சொல்லி மற்ற வீடியோவில் சொல்லியிருப்போம். ஓகே, சேல்ஸ் ஃபனல் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபனலை கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ஃபனல் பெஸ்ட்டாக இருக்குதா, அது கன்வெர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குதான்னு சொல்லி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், சில ப்ரோக்ராம்கள் அந்த ஃபனல் கிரியேட் பண்ணுற சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் என்ன செய்யலாம், ரெண்டு டிசைனில் ஃபனலை கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஒரு இடத்த வீடியோ ஃபனல் உண்டு, இன்னொரு இடத்த ஃபோட்டோ ஃபனல் உண்டு. அப்படி இல்லாட்டி ரெண்டு வீடியோ எழுத்து கொஞ்சம் கூடையா எடுத்து கொஞ்சம் குறையா, இல்லாட்டி டார்கெட் ஆடியன்ஸ் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ஒரே விஷயம்தான், ஆனால் ரெண்டு மாடலில் செய்வாங்க. செஞ்சுட்டு ரெண்டுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் டிராஃபிக் அனுப்புவாங்க. அனுப்பக்குள்ளே என்ன நடக்கும்னு சொன்னால், எந்த ஃபனல் நல்லா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும்னு சொன்னால், அப்போ நல்லா கன்வெர்ட் பண்ணாத ஃபனலை நம்ம விட்டுட்டு கன்வெர்ட் ஆகிற ஃபனலை நம்ம எடுப்போம். இது ஃபனலில் மட்டும் இல்லை, சில நேரம் நீங்கள் ஆட்டோ ரெஸ்பாண்டரில் இமெயில் சென்ட் பண்ணுவீங்க. இமெயில் சென்ட் பண்ணக்குள்ளேயும் நீங்கள் இமெயில் காப்பியை ரெண்டு டைப்பாக எழுதிட்டு ஒரு அரைவாசி ஆடியன்ஸுக்கு ஒரு காப்பியையும் இன்னொரு அரைவாசி ஆடியன்ஸுக்கு இன்னொரு காப்பியை அனுப்பக்குள்ள எந்த காப்பியை வாசிச்ச ஆடியன்ஸ் கிளிக் த்ரூ ரேட் கூட அதுக்குன்னு பார்த்து, அப்போ இந்த இமெயில் காப்பி நல்லா ஒர்க் ஆகுது அந்த இமெயில் காப்பியோடன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை நிப்பாட்டிட்டு நம்ம இந்த இமெயில் காப்பியவே திரும்ப என்ன செய்வோம், ஃபுல்லாக எல்லாருக்குமே கண்டினியூ. அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட்ஸில், இப்போ நீங்கள் ஹெட் ஒன்று ரன் பண்ண போறீங்கன்னு சொன்னால், இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு நீங்கள் வீடியோ ஹெட் ரன் பண்ண போறீங்கன்னாலும் சரி, ஃபோட்டோ ஹெட்டோ வடவர் நீங்கள் செய்யக்குள்ள நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், ஒரு 4-5 வேரியேஷனை கிரியேட் பண்ணி போட்டு எல்லா வேரியேஷனை ஈக்குவலாக ஏபி டெஸ்ட் பண்ணுங்க. இல்லாட்டி என்ன செய்யுங்கன்னு சொல்லி அல்கோரிதத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்கு உங்களோட ஒரு முதலாவது வீடியோ, இன்னொரு குறிப்பிட்ட ஆகல ரெண்டாவது மூணாவதுன்னு சொல்லி அது 5 வேற ஆடியன்ஸுக்கு காட்டும். ஸோ எந்த வீடியோ கூடுதலாக ஆக்கள் கிளிக் பண்ணுறாங்க, எந்த வீடியோவில் இருந்து கன்வர்ஷன் நடக்குது இல்லாட்டி சேல்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு மற்ற எல்லா வீடியோ ஹெட்டையும் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கன்வர்ஷன் கூட வர ஹெட்டுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட பட்ஜெட்டை கூட்டலாம். ஸோ ஏபி டெஸ்டிங்கிறது ஒரு இடத்து செய்யறது இல்லை, நீங்கள் செய்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் செய்கிற விஷயத்த ரெண்டு மாதிரி அப்படி இல்லாட்டி ரெண்டுக்கு மேற்பட்ட மாடலில் செஞ்சுட்டு அந்த மாடல்ஸை எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுறது. அதாவது சேம் ஆடியன்ஸுக்கு டெஸ்ட் பண்ணாமல் வேற வித்தியாசமான ஆடியன்ஸுக்கு டெஸ்ட் பண்ணி அதில் எந்த மாடல் கூடுதலாக நம்மளுக்கு சக்ஸஸ் தருதோ அந்த மாடலை வச்சுட்டு அந்த மாடலை ஸ்கேல் பண்ணிட்டு மற்ற மாடலை ட்ராப் பண்ணுறது அந்த நார்மலான ஏபி டெஸ்டிங். ஸோ இதை நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் உங்களோட ஃபனல்ஸுக்கு பாவிக்கலாம், உங்களோட இமெயில் ஆட்டோ ரெஸ்பாண்டர் பாவிக்கலாம், அடுத்தது உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பாவிக்கலாம். அப்படி நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் இந்த ஏபி டெஸ்டிங்கை பாவிக்கலாம். ஓகே, ஆனால் இது கொஞ்சம் அட்வான்ஸ். அதாவது நீங்கள் எல்லாம் செய்கிற வேலை எல்லாத்தையுமே டபுளாக செய்ய வேண்டியிருக்கும், திரும்ப ரெண்டு மாடலில் செய்ய வேண்டியிருக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் இப்போ தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன்றில் செய்யுங்க, செஞ்சுட்டு போகக்குள்ள நீங்கள் அடுத்தடுத்த மாடல்ஸில் கிரியேட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க, நீங்கள் ஏபி டெஸ்டிங் செஞ்சு பார்த்துட்டீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நாங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃப்ரீ வெப்சைட் வித் மல்டிபிள் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸோட ஃப்ரீயாக கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஃப்ரீ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் ஒன்று வேணும்னு சொன்னால் கீழே ஃப்ரீ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீனில் இந்த நேமில் இருக்கிற இந்த வெப்சைட் hbuconsultancy.com இந்த வெப்சைட்டுக்கு போய் 3வது நம்பராக அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமில் டீட்டெயில்ஸ் போட்டுக்கோங்க. அதில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் பிசினஸ் அசோசியேட் போய் சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. பாய்.